ஹலோ கைஸ், இந்த வீடியோ அதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா ஃபோர்த் டெஸ்ட் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எம்சிஜியில் நடந்தது. இந்த டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்தியா சைடில் வந்து ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. இந்த டெஸ்ட்டை இந்தியா வின் பண்ணி ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி சீரிஸ் பார்த்தீங்கன்னா 1-1 அப்படின்னு ஒரு ஈக்குவலான சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. இந்த டெஸ்ட்டை மட்டும் இந்தியா தோத்தாங்க அப்படின்னா WTC ஃபைனலோட அந்த ரேஸ்லேருந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எலிமினேட் ஆகிடுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை மோட்டி ஷாப்பிங். பை மோட்டி ஷாப்பிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் காமர்ஸ் வெப்சைட் தான். எப்படி நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுற ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதை விட கம்மியான ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் பைமோட்டி ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ண முடியும். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லாரும் மறக்காமல் பைமோட்டி ஷாப்பிங்கை செக் பண்ணி உங்களோட ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம இன்னைக்கான டாபிக்குள்ளே வந்துடலாம். மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட ஃபேவரில் தான் எல்லாமே போச்சு. டாஸும் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா சைடில் மொத்தம் 2 சேஞ்சஸ். சாம் கான்ஸ்டஸ் ஓப்பனிங் டெபியூ பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு இன்ஜுரின்றதுனால ஸ்காட் பாலண்டை வந்து அவரை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாரு. மேட்சோட ஹைலைட்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட டாப் ஆர்டரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 ரன்ஸ் வித்தவுட் எனி விக்கெட் லாஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ரன் அடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட சாம் கான்ஸ்டாஸ் இன்னைக்கான டெபியூட்டன் பார்த்தீங்கன்னா அதை உடச்சி எரிஞ்சிட்டாரு. சூப்பராக இன்னைக்கு அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக விளையாடினே சொல்லலாம். அவரோட அக்ரெசிவ்னஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை காப்பாற்றிச்சு. என்னதான் அவர் 60 போட்டு அவுட் ஆயிருந்தாலும் இது வரைக்கும் டெபியூ பண்ணவங்களே அடித்த ஃபாஸ்டஸ்ட் 50ல் இவர் வந்து 3rd பிளேஸை வந்து பிடிச்சிருக்காரு. அப்பயே தெரிஞ்சுக்கோங்க இது அவர் ஆடின இன்னிங்ஸ் எப்பேற்பட்ட ஒரு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவோட டாப் ஆர்டர் எல்லாருமே சூப்பராக தாங்க விளையாடினாங்க. டே 1ஓட முடிவுலேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 300+ ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. டாப் ஆர்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 50+, டாப் 3மே பார்த்தீங்கன்னா 50+ ரன் அடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா அவுட் ஆனாங்க. லபுச்சனே 70 இருக்கும்போது அவுட் ஆனார். அவர் மட்டும் அன்றைக்கி டேவோட எண்டுக்குள்ளே அவுட் ஆகாமல் இருந்ததுன்னா ஆஸ்திரேலியா 350+ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டேவோட முடிவுலன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டக்குன்னு ஒரு டே எண்டில் விக்கெட்டை விட்டாலும் பேட் கமின்ஸும் ஸ்டீவ் ஸ்மித்தும் 2 பேரும் வந்து நான் இல்லைப்பா நான் ஹோல்ட் பண்ணி ஆடுறேன் அப்படின்னு விளையாடிட்டு இருந்தாங்க. டே 2வும் ஸ்டார்ட் ஆச்சு. ஆஸ்திரேலியா ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் அவங்க 2 பேருக்கும் நடுவில் போட்டு 474 ரன்ஸ் கிட்டத்தட்ட போர்டில் போஸ்ட் பண்ணிட்டாருங்க. ஸ்டீவ் ஸ்மித் அகைன் ஒரு 140க்கு அவுட் ஆனார். அவருக்கு இந்த பிஜிடியில் ஒன்ஸ் அகைன் இன்னொரு செஞ்சுரி அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு டார்கெட்டை இந்தியா சேஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்கோர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்பவும் போல தான் ரோஹித் சர்மா ஒரு ஃபெயிலியர், கேஎல் ராகுல் நல்லா ஆனார், அவரும் ஒரு ஃபெயிலியர். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டும்தான் நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருந்தார். அவரும் விராட் கோலியும் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட் அன்றைக்கி டேவே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கொலாப்ஸ் பண்ணி விட்டுடுச்சு. அந்த ரன் அவுட் மட்டும் அன்றைக்கி அவர் ஆகலைன்னா இந்த மேட்சோட ரிசல்ட் எப்படி வேணால் திரும்பி இருக்கலாம். பட் அந்த ரன் அவுட்னால உடனே விராட் கோலி அவுட் ஆனார். ஆகாஷ்தீப் வந்து ஒரு நைட் வாட்ச்மேனாக அனுப்பிச்சாங்க, அவரும் விக்கெட்டை விட்டார். ரிஷப் பண்ட், ஜடேஜா அப்படின்னு ஒரு 2 நியூ பேட்ஸ்மேன் வந்து கிரீஸ்க்கு டே எண்டில் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாற்றி விட்டாங்க. அவங்களும் ரொம்ப நாளாக ஸ்டாண்ட் பண்ணல. அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும்போதே அவங்களும் விக்கெட்டை விட்டாங்க. பட் இந்தியா வந்து ஃபாலோ ஆனை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா 270 அடிக்கணும். ஆனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 150க்கே 6 விக்கெட்ஸ் கிட்டத்தட்ட விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பாதி டீம் வந்து ஃபாலோ ஆனுக்கு இன்னும் 100 ரன் இருக்குது அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா எந்த டீமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபாலோ ஆன் வந்து வாங்கிறதுக்கு தான் சான்ஸ் இருந்துச்சு. பட் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்தியாவை காப்பாற்றிச்சுன்னே சொல்லாங்க. அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிக்கிட்ட இந்தா வாஷி துப்பாக்கியை பிடி அப்படின்னு கொடுத்தா மாதிரி வாஷி சூப்பராக ப்ளே பண்ணி அவரோட ஆஃப் செஞ்சுரி இன்னைக்கு பதிவு பண்ணார். நிதிஷ்குமார் ரெட்டி சொல்லவே தேவையில்ல. இந்த சீரீஸில் இந்தியாவுக்கு வந்து ஃபைண்ட் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னா அது நிதிஷ்குமார் ரெட்டி தான். அவரும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவரோட மேட் இன் டெஸ்ட் 100 அதையும் பார்த்தீங்கன்னா அதுவும் எம்சிஜியில் பதிவு பண்ணியிருக்காரு. இது ஒரு சாதாரண விஷயமே இல்லை, ஒரு பெரிய ரெக்கார்டு. அது ஒரு எமோஷனலான மூமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட டெஸ்ட் 100 அவர் பதிவு பண்ணோடனே பெருசாக ரன் அடிக்கல, ஒரு 10 ரன்ஸ் தான் அவரால் அடிக்க முடிஞ்சுது. இந்தியா இருந்தாலும் ஒரு 369 ரன்ஸ் அப்படின்ற ஒரு ரன்னை போர்டில் போஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா வாஷி அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்களோட பார்ட்னர்ஷிப் தாங்க. இருந்தாலும் ஆஸ்திரேலியா வந்து 100+ லீடு எடுத்துட்டாங்க. என்னதான் ஆஸ்திரேலியா 100+ லீடு எடுத்திருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா நல்லாவே போலிங் போட்டாங்க. ஆஸ்திரேலியாவை சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்டர்வல்ஸில் விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பட் லீடு ரொம்ப பெருசுன்றதுனால இந்தியாவால் இந்த மேட்ச்குள்ளே கம்பேக்லாம் கொடுக்க முடியல. கடைசி விக்கெட் தாங்க ரொம்ப வந்து கடுப்பேற்றிட்டாங்க ஆஸ்திரேலியா. கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பால் ஆடிட்டாங்க. எனக்குலாம் தலை சுத்திடுச்சு. எப்பா விக்கெட்டை விடுவீங்களா மாட்டிங்களாப்பா? நேத்தன் லைனும் ஸ்காட் போலண்டும் அவங்க ரன்னுலாம் எதுவும் அடிக்கல, பாலை விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் வந்து பவுலிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து போடுறாங்க, டாட் வைக்கிறாங்க, இல்லை பாலை விடுறாங்க, லீவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படா விடுவீங்கன்னு அப்படின்னு நினைக்கும் போது அவங்களும் ஒரு டிஃபென்சிவாக போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கு டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா எங்கே அவங்க வந்து
அடித்து ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சி 4th டே முடிகிற வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து டிக்ளேரே பண்ணலை. 5th டே ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ போல தான் ஜஸ்பீர் பும்ரா வந்து 5 விக்கெட் ஆலியும் பதிவு பண்ணார். அவரோட கடைசி அந்த நேத்தன் லைடோட விக்கெட் எடுத்துட்டு அப்பயும் ஸ்காட் பாலர் நாட் அவுட்ல தான் இருந்தார். 340 ரன்ஸை பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து டார்கெட்டாக ஆஸ்திரேலியா கொடுத்துருந்தாங்க. அதுவும் 92 ஓவர்ஸில். இதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் செஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா 3 விக்கெட்டை விட்டாங்க. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் நல்லா விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் ரிஷப் பண்ணிட்டும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். லாஸ்ட் டேவோட செகண்ட் செஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விக்கெட்டே கொடுக்காம இவங்க 2 பேரும் பொறுமையாக டாட் ஆடி ரன்னை வருதோ வரலையோ நாங்கள் இந்த மேட்சை ட்ரா பண்ண போகிறோன்னு ஒரு கண்டிஷனோட விளையாடிட்டு இருந்தாங்க. பட் கடைசி செஷன் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் திருப்பி போட்டுச்சுன்னே சொல்லலாம். ரிஷப் பண்ட் ஒருத்தர் விக்கெட்டை விட்டார். 4 டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து யாருமே நின்று ஆடவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு யாருமே 10 பால் கூட ஒழுங்காக ஃபேஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். வரவங்க எல்லாம் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஒரு பக்கம் அவுட் ஆகிட்டார். அவர் வந்து ஒரு 100 மிஸ் பண்ணார்னே சொல்லலாம். கடைசியில் ஆஸ்திரேலியா வந்து கிடைச்ச கேப்பில் உள்ளே பூந்துட்டு இந்தியாவை ஆல் அவுட்டே பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா வின் பை 184 ரன்ஸ். இதனால பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த WTCக்கு போகக்கூடிய அந்த சான்ஸுக்கான அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்தியாவால் WTC ஃபைனலுக்கு போக முடியாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிஜிடி வந்து 2-1 அப்படின்னு ஆஸ்திரேலியாவோட ஃபேவரில் போயிடுச்சு. இன்னும் இருக்கிறது ஒரு மேட்ச். இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சாங்க அப்படின்னா சீரீஸை ஈக்குவல் பண்ணி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நம்மளே வச்சுக்கலாம். இந்தியா என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.